வணக்கம் சார். வணக்கங்க. ஆளுநர் மாளிகையில நடந்த திருவள்ளுவர் விழால பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தாவேகால இருந்து அமைச்சர் அருண்ராஜ்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் வரை எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே, நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? சார் இவங்க என்ன சார் இவங்க சொல்றது? அவரு தெய்வ புலவருங்க அவரு. இவங்க வேணா திருவள்ளுவருக்கு வந்து வெள்ளை வெள்ளை துணியை போட்டுக்கிட்டோம், இல்லை கருப்பு துணியை போட்டுக்கிட்டோம், புழு கலர்ல போட்டுக்கிட்டோம். ஏங்க அவரு சனாதனத்தை பத்தி பேசுறவருங்க அவரு. ம். பாரதியாரே எழுதியிருக்காருங்க. ஏங்க இவங்க அதெல்லாம் படிச்சு பார்த்தாங்களா இல்லையாங்க? இவங்க அரசியல் நடத்தணும்னா எது வேணாலும் பேசிடலாம்னு அர்த்தமா? அருண்ராஜ் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் தானே, ம். ஒரு டாக்டர் தானே, படிச்சவர் தானே, தற்கூரி கிடையாது. ஒரு அமைச்சர்னா எது வேணாலும் பேசிடலாம்னு அர்த்தமா? உதயநிதிக்கு என்னங்க தெரியும்? உதயநிதி எல்லாம் அவன்லாம் ஒரு மனுஷனாங்க அவன். மதம் மாறின பையன், அவனுக்கு என்ன இருக்கு அவனுக்கு? சொல்லுங்க பாப்போம். இது போல திமுக கூட்டணி கூட வைகோல இருந்து எல்லாருமே அதுல ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சார். ஏங்க வைகோ அவனை நம்பி செத்து போனவங்க நிறைய இருக்கான். முக ஸ்டாலின் ஆவாங்கன்னா இப்போ முக ஸ்டாலின் காலில் விழுந்து கிடக்கிறான். அவெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? வேற ராஜ்யசபாவோட பெஸ்ட் பார்லிமெண்டேரியானா? இன்னைக்கு அவனுக்கு உள்ள சொத்து எவ்வளவு இருக்கு? உனக்கு என்ன பண்றாங்க? திருவள்ளுவருக்கு வந்து காவி சாயம் பூசிட்டாங்களாம். நீ போய் வேணா வச்சுக்க, நீ தான் பெரியார் பண்ணாச்ச கருப்பு சாயம் பூசிக்க. இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? திருவள்ளுவரை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்கு? இவனெல்லாம் எந்த யோகியதையும் கிடையாது. இவெல்லாம் காசுக்காக போய் முக ஸ்டாலின் காலில் விழுந்தால பதவிக்கு. இவனை நம்பி எத்தனை பேர் வந்தான்? முக ஸ்டாலினுக்கு வந்து வந்துட போறாரு அப்படின்றதுக்காக தானே இவன் கட்சியை ஆரம்பிச்சான். இவனை நம்பி வந்தவன் செத்து போனான்லங்க. அவன் குடும்பம் நடுத்தரில் இருக்கு. சும்மா இவனுக்கு பேட்டி கொடுத்துட்டா சரியா போச்சா? அவர் தெய்வ புலவருங்க. அவர் எழுதின 1330 குரலை படிச்சு பார்க்க சொல்லுங்க. எந்தெந்த அதிகாரத்துல எத்தனை குரல் எழுதியிருக்காருன்னு அதை பார்க்க சொல்லுங்க. இந்து சனாதனத்தை பத்தி எழுதியிருக்காரு, அகிம்சையை பத்தி எழுதியிருக்காரு, கல்வியை பத்தி எழுதியிருக்காரு. இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம இவங்க அரசியல் ஸ்டண்ட் நடத்துறாங்க சார். அதே போல அமைச்சர் ஆதவ அர்ஜுனன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விளையாட்டுன்றது பாத்தீங்கன்னா விவசாயத்தை விட கடினமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய துறையை பத்தி பேசியிருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? சார் ஆதவ அர்ஜுனா யாருங்க அவன்? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஒரு மந்திரியா இருக்க நீ யாரு? உன்னோட வரலாறு என்ன? நீங்க மார்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு நீ வந்து ஒரு கோடி சொன்னாயிட்ட. விவசாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் விவசாயம் குடும்பம். விவசாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சார் உலகத்திலேயே வந்து 2 கண்கள் உண்டு. ஒரு கண்ணு விவசாயம், ஒரு கண்ணு ராணுவம். விவசாயி வந்து விவசாயம் பண்ணி உனக்கு சோறு போடலன்னாக்கா நீ லாட்டரி சீட்டையா கடிச்சு தின்னுட்டு இருப்ப? இல்ல உன்கிட்ட இருக்க கோடிக்கணக்கான பணத்தை கடிச்சு தின்னுட்டு இருப்பியா? என்ன கடினமானது? நீ என்னைக்காவது ஏறு உழுதுருக்கியா? இல்ல வயக்காட்டுல போய் நெல்கதிர அறுத்துருக்கியா? இல்ல தண்ணி பாய்ச்சிருக்கியா? உனக்கெல்லாம் என்ன சார் தெரியும்? உனக்கு வந்து அரசியல் பண்ணுன்றதுக்காக இவனோட விளையாட்டு துறையை வந்து கொண்டு போகணுமா? ஒரு அமைச்சரா இருக்க வெக்கமா இல்ல உனக்கெல்லாம் பேசணும்? ஒரு விவசாயத்தை கேவலமா பேசுறிய நீ? என்ன கடினம்? எது கடினம்? விளையாட்டு கடினமா? விளையாட்டு தான் கட்டம் கிடையாது. விவசாயம் பண்ணாதான் ஒரு வீட்டுல உழப்பு வேணும். இவரு வேணா நீங்க கோடிக்கணக்கில் வச்சுக்கிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்காக விவசாயத்தை பத்தி கேவலமா பேசலாம். இந்த விவசாய சங்கம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன் ஒருத்தனுக்கு காது கேட்கலையா அந்த விவசாயிகளுக்கு? இன்னைக்கு திருச்சி கிழக்குல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சிருக்காரு, சென்றுட்டு இருக்காரு. இதனால வந்துட்டு அங்க டிராபிக் எல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கு. மக்கள் வந்து நடந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சார். பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கு. கடந்த ஆட்சிலாம் இது போல பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இது ஆட்சியிலே இதே போல தொடர்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா சார், தொடருது. ஆட்சியாளர் தான் மாறி இருக்காங்களோ ஒழிய நடக்கிற செய்கை நடந்துகிட்டே தானே சார் இருக்கு. ஆட்சியாளர் தான் மாறி இருக்காங்க. முக ஸ்டாலின் இருந்தாரு, இப்ப விஜய் இருக்காரு. அதே கதை தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே அதிகாரிகள் தான் இருக்காங்க. அப்படியே தான் செய்வாங்க. மக்களுக்கு தான் விழிப்புணர்வு வேணும். இந்த ஆட்சியில காவல்துறையுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? காவல்துறையோட செயல்பாடு இப்பதான் வந்து மகேஷ்குமார் அகர்வால் வந்து டிஜிபி ஆயிருக்காருங்க. பாத்தீங்கன்னா இந்த லஞ்ச ஒழிப்புன்னு ஒன்று இருக்கு. சிவக்குமார்னு ஒருத்தன் 4 தடவை வந்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரால கைது செய்யப்பட்டு ஜெயில இருந்தவன். ஆர்டிஓ ஆபீஸ்ல இன்ஸ்பெக்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க மதுரை வாடிப்பட்டியில வந்து இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அவனுக்கு எந்த அதிகாரி திரும்ப திரும்ப வேலை கொடுக்குறான்னு தெரியல. இவன் கோர்ட்டுக்கு போனா அந்த கோர்ட்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. எப்படி சார் ஒருத்தர் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டான்னு தெரியுது. அவனுக்கு எப்படி இவங்க வேலை கொடுக்குறாங்க? திரும்ப 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 அவன் பண்ணி தானே மாட்டான். ஏற்கனவே விருதுநகர்ல மாட்டினான். இதனால இவனோட டிரைவருக்கு செத்து போனான் சூசைட் பண்ணி. டிரைவரை விட்டு பணம் வாங்கி அவனுக்கு அதிகமா போய் அடுத்தது சேலம் ஓமனூர்ல மாட்டினான். இப்படி ஒவ்வொன்றா அவன் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கான். அவனுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப லஞ்ச ஒழிப்புக்கு தான் வந்து அவரு ஏடிஜிபி அருணை போட்டிருக்காங்க டைரக்டரா. அவர் தான் பாக்கணும். லஞ்ச ஒழிப்பு போலீஸ் என்னதான் செய்யறாங்க? கோர்ட்ல வந்து வாதாட வேணாமா? என்னதான் பண்றாங்க? இப்படி போயிட்டு இருந்ததுன்னா எல்லாமே தான் லஞ்சம் வாங்க ஆரம்பிப்பான். நீ சும்மா 2 பேர்த்த மட்டும் பேப்பர்ல போட்டு விட்டு
பில்டப் பண்ணி பேப்பர்ல போட்டு விளம்பரத்தை தேடிக்கிறீங்களா? குடிங்க எல்லாத்தையுமே. எவனா இருந்தா என்ன? நாட்டுல லஞ்சம் தானே வாங்குறான். அது பொதுமக்களுக்கு தானே இடையூறா இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு தானே பேர் கெட்ட பேரு. முதலமைச்சருக்கு தெரியணும் இதெல்லாம். முதலமைச்சர் கொண்டு போன எல்லாம் இப்பதானே அருண் வந்திருக்காரு. இனிமே அவர் பாப்பாரு. அடுத்தது டிஜிபி மகேஷ் குமார் அகர்வால் வந்திருக்காரு. பாப்பாங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஓகே சார், நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார்.